வணக்கம். நம்ம வாங்கள் நம்ம அத்த திருக்குறளை பார்க்கலாம். கற்றதினால் ஆய பயன்கள் வாளறிவான் நற்றால் தோன்றா நினி. ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் ஹூட் என்ற ஒரு ஞானம் வாய்ந்த மூத்த ஆந்தை வாழ்ந்தது. ஞானத்திற்காக அவர் விசாலமாகவும் புகழப்பட்டார். ஒரு நாள் ஸ்லை என்ற இளம் நரி ஒருவன் அவரிடம் அணுகி அவரது ஞானத்திலிருந்து கற்க விரும்பினான். வணக்கம் இளம் சூரரே, இன்று என் எளிய இல்லத்திற்கு நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? ஓ வைஸ் ஹூட், உங்கள் சிறந்த ஞானத்தையும் அறிவையும் பற்றி கேள்விப்பட்டேன். உன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள விழைகிறேன். அறிவு நிச்சயமாக மதிப்புமிக்கது சூரரே, ஆனால் அது நல்ல நடத்தை மற்றும் நற்குணங்களுடன் சேர்த்திருக்க வேண்டும். இதை விளக்க ஒரு கதையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். தயவு பண்ணி கதைய சொல்லுங்கள். கற்க ஆவலாக உள்ளேன். இந்த காட்டில் சாட்டர் என்ற புத்திசாலி குரங்கும் கிரேஸ் என்ற அடக்கமான மானும் ஒரு காலத்தில் வாழ்ந்தன. சாட்டர் தனது புத்திசாலித்தனத்திற்காக பிரபலம், ஆனால் அதை அடிக்கடி தவறாக பயன்படுத்தினார். கிரேஸ் தனது எளிமையின் மூலம் எப்போதும் கருணை மற்றும் பரிவுடன் செயல்பட்டார். இது எங்கு செல்கிறது என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. நல்ல நடத்தையில்லாத அறிவு சிக்கலுக்கு வழிவகுக்கும். ஆனால் அறிவு குறைவாக இருப்பவர்களும் உன்னதமான வாழ்க்கையை நடத்த முடியும். சரியான சூரரே, அறிவு பெறுவது மட்டும் போதாது, ஒருவர் அதை பொது நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும். நன்றி ஹூட், இந்த மதிப்புமிக்க பாடத்திற்கு. அறிவை தேடுவது மட்டுமல்ல, அதை நாணயம் மேலும் நல்லொழுக்கத்துடன் பின்பற்றுவதையும் நினைவில் கொள்வேன் என்று ஞாபகம் வைக்கிறேன். மிகவும் வரவேற்கிறேன் ஸ்லை. உங்கள் செயல்கள் உங்கள் சொற்களைப் போலவே உரக்க பேசட்டும். அறிவு பெறுவது மட்டும் போதாது, அது நாணயம் மற்றும் நல்லொழுக்கத்தோட பயன்படுத்துவோம். அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.